Hello friends, welcome to Math Love channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 7th standard chapter 1 number system exercise 1.1ல உள்ள example sums first நம்ம இப்ப பார்க்கலாம். Example 1.1 add the integers using number line. Number line வச்சு என்ன பண்ணனும் integers add பண்ணனும். நமக்கு normal additions தெரியும், normal subtractions தெரியும், எல்லாமே தெரியும். ஆனா number lineல நம்ம எப்படி add பண்றது, number lineல நம்ம எப்படி subtract பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம first number line என்னன்னு தெரியும். ஒரு லைன் போட்டு இந்த சைடு ஃபுல்லா பாசிட்டிவ் நம்பர்ஸ், இந்த சைடு ஃபுல்லா நெகட்டிவ் நம்பர்ஸ் போட்டு நடுப்புற சென்டர்ல 0 போட்டு போடணும். அதான நம்பர்ஸ் லைன், நம்பர் லைன். இப்போ அதிலே எப்படி ஆட் பண்றது, அதிலே எப்படி சப்ட்ராக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், ஒரு லைன் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு நான் போடுறேன். இப்போ 10 and -15. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும், நம்பர் லைன் போட்டுக்கலாம். இங்கே 10, இங்கே -15. அப்போ என்ன ஆகும், இந்த சைடு தான் கூட வர மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்க, சென்டரில் 0 போட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி இந்த சைடு வந்து -1 -2 -3 -4 -5 -6 இவனுக்கு நான் போட்டிருக்கேன். இப்போ இங்கே என்ன ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, 10 கொடுத்துருக்காங்க. +10 ஒன்றுமே முன்னாடி எந்த சிம்பிளுமே கொடுக்கலன்னா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது +10. இதென்ன பாசிட்டிவ் நம்பர்ஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இன்ட்ரோடக்ஷனில். இது வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ், இது வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் நம்பர்ஸ் என்ன பண்ணும், 0லேருந்து 10. அப்போ 0லேருந்து 10க்கு போட்டுரும். இது வந்து இந்த ஆரோ வந்து எதுக்கு குறிக்குதுன்னா 10 குறிக்குது. இது வந்து 10க்குள்ளது. அடுத்தது என்ன பண்ணுன்னா -15 கொடுத்துருக்காங்க. -15. இப்போ -15 எப்படி பார்க்கணும் மேம், இப்போ இந்த சைடு திரும்பி -15 போடணுமா அப்படின்னா கிடையாது. இப்போ 10லேருந்து திரும்பி 0னா என்ன வரும், 10. 0 to 10 வந்து 10. திரும்பி இப்படி ரிவர்ஸில் வந்தாலும் அது 10 தான். 15 தானே. இப்போ 10க்கு அப்புறம் 5 மட்டும் ஆட் பண்ணால் போதுமா. அப்போ என்ன வரணும், 0லேருந்து -5க்கு ஒரு ஆரோ மார்க் போட்டோன்னா 10 15 வந்துருச்சா. அப்போ இது என்ன ஆயிரும், -15 ஆயிடுச்சு இந்த சைடு ஆரோ மார்க். இப்போ இதோட ஆன்சர் என்னது, கடைசியாக என்ன ஆரோ எந்த இதுக்கு போட்டேன், இதுக்கு தானே கடைசியாக போட்டேன். அப்போ இதோட ஆன்சர் வந்து -5. ஓகேவா? இப்போ இது உங்களுக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு குழப்புற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு 10 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் 10 கொடுத்துருக்கனால நான் என்ன பண்ணேன், 0லேருந்து 10க்கு போட்டுக்கிட்டேன். இது நான் உங்களுக்கு நட்டி என்ன பண்ணுறேன், இப்படி போட்டு காட்டுறேன். இது 1, இது 2 3 4 5 6 7 8 9 10. 10 போட்டாச்சா. இப்போ ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க, -15 கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணோம், 10க்கு போட்டுட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், 10லேருந்து தான் வரணும். 10லேருந்து அப்படியே ரிவர்ஸ்க்கு வந்து 0க்கு வந்துட்டு இப்போ 10 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், 15ல் 10 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 5. அப்போ 5க்கு மட்டும் மைனஸில் போடணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, மைனஸில் போட்டால் -5 ஆன்சர் வரும். ரிவர்ஸில் போட்டுட்டு வரணும். ரிவர்ஸில் அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. புரிஞ்சா? பாசிட்டிவ்க்கு இப்படி போட்டுட்டே வரணும், நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு இந்த சைடு போட்டுட்டே வரணும். இப்போ இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கேன், பாசிட்டிவ். வேற கலர்ஸில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், பிளாக்ல போட்டு காட்டுறேன். இது வந்து ப்ளூவில் போட்டிருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸ். நெகட்டிவ் நம்பர்ஸ்க்குனா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்போ என்ன ஆன்சர் வந்துச்சு, -5 வந்துருச்சா. இப்போ புரியுதா? இப்போ இதோட ஆன்சர் எடுத்து எழுதணும். 10 + -15 = -5. இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், செகண்ட் ஒனுக்கு போடலாம். செகண்ட் ஒனுக்கு வந்து -7 and -9 தான். அப்போ எல்லாமே நெகட்டிவ் நம்பர்ஸில் போட்டால் போதும், பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்கு ஒன்றுமே வேணாம்.
இப்போ நான் பாசிட்டிவ் நம்பர்ஸை இங்கே எடுத்துக்கிறேன். 0 வெறும் 1 மட்டும் எடுத்துக்கிறேன். பேலன்ஸ் எல்லாமே இங்கிட்ட எடுத்துக்கணும். -1 -2 -3 -4 -5 -6 7 -8 -9 -10 -11 -12 -13 -14 -15 -16. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? -7 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணும்? 0லேருந்து -7க்கு போடணும். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? -9 கொடுத்துருக்காங்க. இப்போ -9 நம்ம என்ன பண்ணணும்? போடணும். எங்கேருந்து போடணும்னா 7லேருந்து தான் திரும்பி போடணும். 7லேருந்து 9க்கு போடணும். அப்போ 7லேருந்து 9க்குனா இது வரைக்கும் கிடையாது. 9 நம்பர்ஸ் எண்ணணும். அப்போ என்னன்னா 1 2 3 4 6 7 8 9. அப்போது இது வந்து -9, இது வந்து -7. அப்போ இதோட ஆன்சர் வந்து -16 வந்துருச்சு. ஓகேவா? ஃபஸ்ட்டு -7க்கு 0லேருந்து -7க்கு போடணும். -7லேருந்து திரும்பி -9க்கு 1 2 3 எண்ணி 16 போட்டிருக்கோம். அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்? -9 + -7 = -16. இந்த சம் புரிஞ்சிச்சா? அடுத்த எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆட் -40 and 30 செகண்ட் சப்டிவிஷன் 60 and -50. வெறும் ஆட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஒரு இதுவும் கொடுத்துக்கல. நம்பர் லைன் யூஸ் பண்ணுங்கள். எதுவுமே சொல்ல, வெறும் அடிஷன். நார்மல் அடிஷனில் நம்மளுக்கு என்ன வரும்? ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர்ஸாக வரும். நம்ம ஈஸியாக அடிஷன் பண்ணி ஆட் பண்ணி போட்டுருவோம். இது ஒரு நெகட்டிவ் நம்பர், ஒரு பாசிட்டிவ் நம்பர். இன்டீஜர்ஸ் எப்படி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் -40 and 30. இதை நம்ம எப்படி இப்போ ஆட் பண்ணலாம் அப்படின்னா, நார்மலாக -40 ப்ளஸ் இங்கே வெறும் ப்ளஸ் சிம்பிள் தான் இருக்கிறதுனால இங்கே ஒன்றுமே இல்லைன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்குன்னு அர்த்தம். அதனால அதை நான் அப்படியே எழுதிக்கிறேன் +30 அப்படின்னு. ஓகேவா? இப்போ அதை நம்ம எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா, 40 மேலே 40 இருக்குது, கீழே 30 இருக்குது. நார்மல் அடிஷனாக என்ன வரும்? 70 ஆன்சர் வரும். இங்கே ஒரு மைனஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸ் அடிஷனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரூலு. மைனஸும் மைனஸ்னா ப்ளஸ் பண்ணணும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ், மைனஸும் ப்ளஸ்ஸும்னா ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ், ப்ளஸ் மைனஸ்னா மைனஸ். இந்த ரூலை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது அடிஷனுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இந்த ரூல் வந்து 4 தான். மைனஸும் மைனஸும் பண்ணால் ப்ளஸ் பண்ணணும், ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் பண்ணால் ப்ளஸ் பண்ணணும். ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் இருந்தால் மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருந்தால் மைனஸ் பண்ணணும். இப்போ இங்கே என்ன இருக்குது? ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் இருக்குது. இப்போ எந்த ரூல்? தேர்ட் ரூல் எடுத்துக்கலாமா? இப்போ தேர்ட் ரூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ். இப்போ இது என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். அப்போ 0ல் 0, 4ல் 3 போயிடுச்சுன்னா 1. ஓகேவா? இப்போ இதில் வந்து சிம்பிள் என்ன போடுறதுன்னு இதுக்கு சிம்பிள் போடணும். இப்போ சிம்பிள் என்ன போடுறதுன்னா, இங்கே என்ன இருக்குது? மைனஸ். இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ்ஸு. ஹையர் டிஜிட்டில் என்ன இருக்குது? மைனஸ். அப்போ -10. அப்போ இதோட ஆன்சர் வந்து -10. அப்போது மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸு, மைனஸ் ப்ளஸ் மைனஸ், ப்ளஸ் மைனஸ் மைனஸ். இப்போ இது எல்லாத்துக்கும் சிம்பிள் இருக்குது. இப்போ இது வந்து உங்களுக்கு இது இப்படியே ஆட் பண்ணுறதுக்கான இது சொல்லியிருக்கேன். இப்போ சிம்பிள் என்னன்னா, மைனஸ்க்கும் மைனஸ்க்கும் மைனஸ் தான், இதுக்கு ப்ளஸ்ஸு. இதுக்கெல்லாம் ஹையர் நம்பர் என்ன இருக்கோ அதை போட வேண்டியதான். ஹையர் நம்பர்ஸில் என்ன சிம்பிள் இருக்கோ அதை போட வேண்டியதான். இதுக்கு செகண்ட் சப்டிவிஷன் 60 and -50. அப்போ ப்ளஸ் -50. 60 ப்ளஸ் மைனஸ் என்ன சொல்லியிருக்கேன்? மைனஸு. ஓகேவா? ப்ளஸ் மைனஸ் மைனஸ், ப்ளஸ் மைனஸ் -50, ப்ளஸ் மைனஸ் மைனஸ். இப்போ இங்கே +60 -50, ப்ளஸ் மைனஸ் மைனஸ் பண்ணணும். 6ல் 1 5 போயிடுச்சுன்னா 1. பெரிய நம்பர் சிம்பிள் வந்து ப்ளஸில் இருக்குது. அப்போ +10. இப்போ இதோட ஆன்சர் வந்து +10.
இது புரிஞ்சிச்சா? அடுத்த எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள் 1.3 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் ஆட் -70 அண்டு -12 103 அண்டு 39 கொடுத்துருக்காங்க. வெறும் ஆட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம முன்னாடி சம் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி போட வேண்டியதான். ஃபஸ்ட்டு -70 அண்டு -12. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுமா? இப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா -12 ப்ளஸ் -70 ப்ளஸ் -12. அப்போ -70 அப்படியே போட்டுக்கணும், ப்ளஸ் மைனஸ் மைனஸ், அப்போ -12. ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மைனஸும் மைனஸ்னால் ப்ளஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 70யையும் 12ஐயும் ஆட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்? 82 வரும். அப்போ 82. இதுக்கு சிம்பிள் என்னாமஸ் போடணும், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இதோட சிம்பிள் வந்து என்ன போட சொல்லியிருக்கேன்? மைனஸ் போட சொல்லியிருக்கேன். மைனஸும் மைனஸும் தான் ப்ளஸ் பண்ணி சிம்பிள் வந்து மைனஸ் போடணும். அப்போ இங்கே என்ன போடணும்? -82 அப்படின்னு வரும். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் 103 அண்டு 39 சொல்லியிருக்காங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா இதில் வெறும் பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்குது, நெகட்டிவ் நம்பர்ஸே இல்லை. அப்போ 103 ப்ளஸ் 39 இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 142. சிம்பிள் போட தேவையில்லை, அடிஷனுக்கு சிம்பிள் போட தேவையில்லை. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அவ்வளோதான் இந்த சம்மு. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.